கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் வசனம் 11. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிரியைகள், ஆண்டவர் செயல்பாடு, ஆண்டவர் காரியங்களை நடப்பிக்கின்ற விதம் இருக்கின்றதே, அந்த விதங்களை பல நேரங்களிலே நாம் யோசிக்கும் பொழுது இது ஏன் நடந்தது, இது ஏன் நடக்கவில்லை, அல்லது இது எப்பொழுது நடக்கும், இந்த கேள்விகளோடு கூட கடவுளுடைய செயல்பாடுகளை நாம் பார்க்க முயற்சிக்கின்றோம். ஒரே நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியங்கள் நாம் விரும்பத்தகாத ஒன்று நடந்திருக்குமானால், ஆண்டவரே எனக்கு ஏன் இது நடக்க வேண்டும், என் குடும்பத்தில் ஏன் இது நடக்க வேண்டும் என்ற கேள்வியை நாம் கேட்போம். அல்லது நாம் எதிர்பார்க்கிறவைகள் அதற்காக கடவுளத்தில் நாம் ஜெபித்து அர்ப்பணித்து நாம் விசுவாசத்தோடு காத்திருக்கும் பொழுது அது தாமதித்து கொண்டே இருக்கையில் நமக்கு என்ன கேள்வி வரும்? எப்பொழுது ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலம் நான் இப்படி காத்திருக்க வேண்டும் அல்லது கஷ்டப்பட வேண்டும் என்கின்ற கேள்வி நமக்கு வரும். இப்படி கடவுளுடைய செயல்பாடுகளை நாம் எதிர்நோக்கும் போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்றதான அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் இருக்கிறதே, அனுபவங்கள் இருக்கிறதே, அதை கொண்டே பார்க்க நாம் பிரயாசப்படுகின்றோம். ஆனால் இங்கே பிரசங்கி சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் அழகாக செய்து முடிக்கிறேன். அப்படி என்றால் கடவுளுடைய செயலை இங்கே கர்த்தருடைய தாசன் என்ன சொல்லுகிறார்? அழகாக செய்கிறீர் என்று சொல்லுகின்றார். நாம் எப்படி சொல்லுகின்றோம்? ஏன் எனக்கு செய்யவில்லை என்று சொல்லுகிறோம். ஏன் இது என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று கேட்கிறோம். இதுதான் கடவுளை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஒன்று. என் வாழ்க்கையில் கடவுள் ஒவ்வொன்றையும் அழகாக செய்கின்றார், அதுவும் சரியான நேரத்தில் செய்கின்றார். இறுதியாக அவர் அப்படி செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் என்னுடைய நன்மைக்காக அவர் வைத்திருக்கிற அநாதி திட்டத்தின்படி செய்கின்றார் என்கிறதான ஆவிக்குரிய அந்த முதிர்ச்சி நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நான் பல முறை சொல்லுகின்றேன், நாம் ஜெபித்த பிறகு மட்டும்தான் கடவுள் செயல்படுவாரானால் அவர் கடவுளாக இருக்கவே முடியாது என்பதில் நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஏனென்றால் என் வாழ்க்கையில் என்ன நடக்கிறதென்றே தெரியாத ஒருவர் எப்படி அவர் கடவுளாக இருக்க முடியும்? மாறாக கடவுளை குறித்து சொல்லும் பொழுது அழகான ஒரு வார்த்தை வேதத்தில் இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனம் அது. அது என்ன வார்த்தை என்றால், ஆண்டவர் நம்முடைய எண்ணங்கள் வருகிறதே, நினைவுகள், மனதிலே தோன்றுகிற நினைவுகள் இருக்கிறதே, அந்த நினைவுகளின் தோற்றத்தை அறிகிற கடவுள், தோற்றத்தை தெரிந்து கொள்ளுகிற கடவுள். தி மோட்டிவ் பிஹைண்ட் எவ்வரி தாட் என்று சொல்லப்படுகிறது ஆங்கிலத்தில். God understands the motive behind every thoughts. ஆம், ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் பின்பதாக இருக்கிற ஒரு நோக்கம் இருக்கிறது. அதையே கடவுளால் அறிந்து கொள்ள முடியும் என்றால், நம்முடைய காரியங்களை குறித்து நான் ஜெபித்த பிறகு தான், நான் சமீபத்தில் ஒரு காரியத்தை குறித்து நான் அதிகமாக ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்தேன். அப்படி அந்த காரியத்திற்காக முதலாக நான் ஜெபிக்க துவங்கும் பொழுது என் உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்தது. இது நீ ஒரு புதுமை என்று சொல்லி என்னிடத்தில் இதுவரையும் எனக்கு தெரியாது என்று ஜெபிக்கின்றாயோ,
நான் தான் இதை உனக்கு வெளியே கொண்டு வந்திருக்கின்றேன். ஏன் நீ ஜெபி, நான் செயல்படுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எனக்கு தெரியாத ஒன்றை அல்ல, எனக்கு ஆல்ரெடி ஐ நோ இட், எனக்கு அது எப்பொழுதோ தெரியும். அதை உன்னுடைய அறிவுக்கு, உனக்கு தெரியும்படி இப்பொழுது அதை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுதுதான் எனக்கு விளங்கிற்று. ஆமாம், இது இப்பொழுது எனக்கு தெரியும் பொழுது தான் இது ஒரு புதுமையாக இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். இல்லை இல்லை, என் ஆண்டவர் எப்பொழுதோ அதை அறிந்திருக்கின்றார். அப்படி எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்ற கடவுள் என் வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொன்றையும் அழகாக செய்து முடிப்பார். ஒருவேளை இன்றைக்கு நான் அவமானப்பட்டு நிற்கலாம், தலைகுனிந்து நிற்கலாம், வெட்கப்பட்டு நிற்கலாம், பிறரால் எள்ளி நகையாடப்படலாம், பிறரால் தூஷிக்கப்படலாம், பிறரால் எப்படி வேண்டுமென்றாலும் கணக்கிடப்படலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், எனக்கென்று கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், எனக்கென்று ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் எப்பொழுது துவங்கிற்று? 1985 ஆண்டு செப்டம்பர் 15 இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று நான் ஒப்பு கொடுத்தேனே, அன்றைக்கு துவங்கவில்லை. நான் ஏற்கனவே அதை சொல்லி இருக்கிறேன் ஒரு பிரசங்கத்தில். என் ஆண்டவர் நான் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே என்னை குறித்ததான ஒரு திட்டத்தை அவர் வைத்திருந்தார். அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக 85வது வருடம் அவர் தனக்கென்று சொந்தமாக முழுமையாக என்னை பிரித்தெடுத்தார். இன்றைக்கு அவருடைய பிள்ளையாக, அவருடைய ஊழியக்காரனாக ஆண்டவர் வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். அப்படி வழி நடத்தி கொண்டு வருகிற பாதையில் நடக்கின்ற ஒவ்வொரு காரியமும் கடவுளால் அனுமதிக்கப்படுகின்றது. கடவுள் நேர்த்தியாக டிசைன்ஸ் மை லைஃப் பியூட்டிஃபுல்லி. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்காதீர்கள். உன் பிள்ளையின் எதிர்காலத்தை குறித்து, உன் குடும்பத்தின் எதிர்காலத்தை குறித்து, உன் தொழிலின் எதிர்காலத்தை குறித்து பயப்படாதிருங்கள். இந்த வேத வசனத்தை உண்மையாகவே நீங்கள் நம்புவீர்களானால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இங்கே என்ன சொல்லுகிறார் கர்த்தருடைய தாசன்? அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கின்றேன். உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஒருவனும் தடுக்க முடியாது. அப்படி ஒருவன் அதை தடுக்க நினைப்பானால் ஆண்டவர் அதைவிட மகிமையான வாசல்களை அவர் திறந்து கொடுப்பார். மனிதன் ஜன்னலை மட்டும்தான் அடைக்க முடியும், கடவுள் மதகுகளை திறக்கின்ற கடவுள். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை பொறுப்படுத்திக்கொள்ளும். நீர் எங்கள் வாழ்க்கையில் உடைய அநாதி தீர்மானத்தின்படி நீர் நடத்தியருளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.